ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் அடித்தா நாங்களும் திருப்பி அடிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா சீனா மேலே 145% டேக்ஸ் போட்டாங்க. திரும்பி சீனா அமெரிக்கா மேலே 125% டேக்ஸ் போட்டாங்க. இதனால் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அமெரிக்கா சீனா சமரச பேச்சுவார்த்தை அட்டன் பண்ணாதனால மீண்டும் வரலாற்றிலேயே இல்லாத அளவு 245% டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் ஷாக்கான சீனா அமெரிக்காவுக்கு 2 மிகப்பெரிய ஆப்பா வச்சுருக்காங்க. இதனால் அமெரிக்காவே ஆடி போயிருக்கு. அடுத்து அமெரிக்கா ஈரானை மீண்டும் மிரட்ட தொடங்கியிருக்காங்க. ஸோ இதனால் புட்டின் ஈரானுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காரு. இந்தியா உலகமே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ஒரு லேசர் ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. இதனால் உலக நாடுகளே ஷாக் ஆயிருக்கு. அதை பற்றியும் இந்த பொருளாதார அந்த நிலை, அதாவது ட்ரம்ப் மாறி மாறி வரி விகிதத்தை அதிகமாக போட்டே இருக்கிற எக்கனாமிக் டவுன்னால தங்கம் விலை மீண்டும் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு போகும், குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சீனா அடுத்தது அமெரிக்காவுக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு இறக்குமதி ஆகிற பறவை இறைச்சிகளான கோழி, வாத்து, முட்டை இறைச்சிகளை தடை செய்கிறது தான். ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவிலேருந்து சீனாவுக்கு மட்டும் 4.7 மெட்ரிக் டன் இறைச்சி இறக்குமதி செய்யப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மட்டும் சீனானால் $700 மில்லியன் அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் ரேட் ஹைக்னால சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோட இறைச்சியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இறைச்சியில் சாலமனல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ அதனால் உங்களோட மீட் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதனால் அமெரிக்காவுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $500 மில்லியன் அளவுக்கு லாஸ் ஆக போகுது. இதை கேட்டு அமெரிக்கா ஆடி போயிருக்காங்க. ஸோ அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய ஆப்பு என்ன அப்படின்னா, சீனாவோட சீனா வாங்கிட்டு இருக்கிற 2 மிகப்பெரிய விமான பிராண்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா, போயிங் அண்ட் ஏர்பஸ். இந்த போயிங் விமானம் அமெரிக்காவில் அமெரிக்காவோட கம்பெனி, ஏர்பஸ்ங்கிறது யூரோப்போடது. இப்போது போயிங்கில் தயாரிக்கப்படுற விமானங்களில் 4ல் 1 சீனாவுக்கு தான் போகுது. ஸோ இந்த அளவுக்கு சீனாவோட பங்களிப்பு போயிங் கம்பெனியில் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த போயிங் விமானத்தை நாங்கள் வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலையும் சீனா அதாவது சீனானால அமெரிக்கா மிகப்பெரிய அடி வாங்க போகிறாங்க. இந்த விமானத்தை வாங்க போகிறதில்லை அப்படிங்கிறதுனால அவங்களோட உற்பத்தி குறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் அங்கேயும் வேலை இழப்புக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்னாலே மட்டும் அமெரிக்காவுக்கு $10 to $15 மில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதை சரிக்கட்ட சீனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏர்பஸ் கிட்டேருந்து விமானங்களை வாங்க போகிறாங்க. ப்ளஸ் போயிங்கை குத்தகைக்கு எடுத்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஈரான் மேலே அமெரிக்கா மீண்டும் கையை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அணு ஆயுதத்தை நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேவா? 60% யுரேனியம் யூஸ் பண்ணி அணு ஆயுத தயாரிப்பு அப்படிங்கிற சோதனை அப்படிங்கிற பேரில் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த முடிவை கைவிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஈரானை மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்காக முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுமே எட்டப்படாத நிலையில் இன்னொரு பேச்சுவார்த்தையும் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல்கள் அரபிக்கடல் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் அப்படிங்கிற லெவலில் அமெரிக்கா ஈரானுக்கு பயத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாக்கு அடுத்தது ஒரு லேசர் ஆயுதத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த லேசர் ஆயுதம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எதிரி நாட்டு ட்ரோன்கள், விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அக்யூரேட்டாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹை பவர் லேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இருந்த இடத்துலையே, அதாவது தரையிலிருந்தும் ப்ளஸ் போர் கப்பல்களிலிருந்து ஏவி அதையே நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வாரில் நிறைய ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னி ஃப்யூச்சரில் வார் வந்தாலும் கண்டிப்பாக இந்த ட்ரோன்கள், ஏவுகணைகளுக்கு பதிலாக இந்த ட்ரோன்களும் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்தியா இந்த லேசர் ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவில் DRDO தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உருவாக்கி இருக்கிற இந்த லேசரானது ஹை பவர், அதிக சக்தி கொண்ட ஒரு லேசர் ஆயுதமாக பார்க்கப்படுது. இது 30 கிலோவாட், 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சென்று தாக்கி அழிக்கக்கூடியது. இது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி
டிசைன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து ஃப்யூச்சராக வந்து 300 கிலோவாட் அளவுக்கு சூர்யா 300 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேசர் ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரும்போது இன்னும் மிக அதிக சக்தி கொண்டதாக இருக்கும். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் இதை இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இப்போது வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் இந்த லேசர் ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கிறனால அண்டை நாடுகளான பாகிஸ்தான், நம்ம எதிரி நாடுகள் எல்லாமே, சீனா போன்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவை உற்று நோக்கி கவனிச்சுட்டு வராங்க. ஸோ இந்தியாவும் ட்ரோனை உருவாக்கிச்சுன்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வருவாங்க, நம்மளை அவங்கள அடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை தேவை அப்படிங்கிறதையெல்லாம் உணர்ந்து அவங்களும் இதை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இதனால் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கனால உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து ஷாக் ஆகி போயிருக்காங்க. அடுத்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது டேக்ஸ் வந்து ஹைக் அதிகமாக உலக நாடுகள் மேலே ட்ரம்ப் போட்டிருக்கனால உலக பொருளாதார மந்தநிலை வந்துட்டுருக்கு. சரி, இந்த டேக்ஸ் ரேட் ஹைக் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு வார் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வேர்ல்டு வார் வரும்போது நிறைய வேலை இழப்புகள் ஏற்படும், பொருளாதார மந்த நிலை ஏற்படும், நிறைய சுணக்கங்கள் ஏற்படும், லாஸ் இருக்கும், ஒரு நாடே கீழே அடிவாங்கி கீழே போயிடும். ஸோ இதன் மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அப்படிங்கிறனால இன்னும் மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. மார்க்கெட் இன்னும் டவுன் ஆக போச்சு அப்படின்னா பொருளாதார சூழ்நிலை நிச்சயமற்ற தன்மை இருக்கும் பட்சத்தில் தங்கத்தோட விலை இன்னும் ஏறுவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க.